பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனையில் 15,64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் கடந்த 2011 முதல் 2016ஆம் ஆண்டு வரை பண்ருட்டி நகராட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார். அப்போது வாகன நிறுத்துமிடம் டெண்டரில் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பன்னீர்செல்வத்தின் வீடு மற்றும் அவருடைய தொடர்புடைய 6 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 12 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை மேற்கொண்டனர். இதில் 15,64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஆவணங்களை கைப்பற்றிக் கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையை முடித்துக் கொண்டு சென்றனர். இதற்கிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக தொண்டர்கள் அவரது வீட்டின் முன்பு குவிந்ததால் அப்பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் நிலவியது.